இன்னைக்கு போலாமாக்கா வடமல்லி கோயிலுக்கு? இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு வந்துடுறீங்களா? அவரை தரிசிக்க எனக்கு நான் கூட்டு போறேன். குடுப்பன இருக்கா? நிச்சயமா இருக்கும்க்கா. நானும் கார்த்தி வரோம், நிச்சயமா உங்களை கூட்டு போறோம். அக்கா வந்தாச்சாக்கா கோயிலுக்கு, வடமல்லி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருகர் எப்படி இருந்தாரு? முருகனாவே அழகு தானே, அழகா இருக்காரு. அருமைக்கா. ஏதோ எங்களால முடிஞ்சது நீங்க கேட்டீங்க, இன்னைக்கு அதை பண்ணிட்டோம்க்கா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு காலைல தான் சொன்னீங்க, இன்னைக்கு ஈவினிங்கும் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில அந்த வீடியோ வந்துரும்க்கா, நீங்க பாருங்க. ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நன்றி, சந்தோஷம். உங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா என்னென்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து ரொம்ப முடியாதவங்க, அவங்க வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது. ட்ரைசைக்கிள் கூட இருக்காது அவங்ககிட்ட. அது கூட முடியாத சூழ்நிலையில இருக்கவங்களுக்கு வந்து ட்ரைசைக்கிள்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. போன மழையில வந்து செப்டிக் டேங்க் மேல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க போட்டோஸ் எல்லாம் அனுப்பும்போது ஒரு 2 days முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. என்கிட்ட சுத்தமா இப்ப பணம் இல்ல, என்னப்பா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு முருகன்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்ப வந்து அவர் சொன்னாரு, இருமா எப்படியாவது கிடைக்கும். நீங்க டக்குன்னு போட்டீங்க, முருகர் என்ன பணிச்சாரு அப்படின்னு சொன்னீங்க. எனக்கே இப்போ நம்ம ரிஷபானந்தர் ஐயா இருக்காரு, அவர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன அந்த தகவல் நான் அவர் கொண்டு போறேன். கோவப்பட்டுரும் முருகர்கிட்ட, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல கேட்டுருக்கோம். உங்களுக்கு ஒரு நாள் கூட முருகர்கிட்ட கோவம் இல்லையா? நீ ஏன் இப்படி படச்சையும் கூட கேட்டது இல்லையா? கோவம் வரதுக்கு சான்ஸ் இல்லை சார். எனக்கு அடுத்தவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் தோணும், நீ அவங்கள கொஞ்சம் பெட்டரா படைச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போவேன். ஆனா உங்களை பெட்டரா படைச்சது கேட்டது இல்ல. என்ன நான் குறையவே நினைச்சது. உயிர் பிழைத்தது வந்து முருகன் அருளால தான். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மனசுல இருக்கு, இது முருகனால தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது மெமரியல் இருக்கா? ஒரு சூழ்நிலையில வந்து ரொம்ப உடஞ்சு போயிருந்தேன். ஒரு லவ் இருந்துச்சு சின்னதா. எனக்கு சின்னதா? அருமையா சொல்றீங்க, கியூட்டா சொல்றீங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து உன்னை எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கல்யாணம் பண்ணி உன்னை தனியா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதோட முடிஞ்சிருச்சு. ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். அந்த டிப்ரெஷன்ல இருக்கும்போது எதுக்கு நம்ம உயிர் வாழ்றதுன்னு கூட நினைச்சிருக்கேன். அந்த சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்படின்னா, இன்னைக்கு போலாமாக்கா வடமல்லி கோயிலுக்கு? இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு வந்துடுறீங்களா? அவரை தரிசிக்க எனக்கு நான் கூட்டு போறோம். குடுப்பன இருக்கா? நிச்சயமா இருக்கும்க்கா. நானும் கார்த்தி வரோம், நிச்சயமா உங்களை கூட்டு போறோம். வடமல்லி கோயிலுக்கு அம்மா நன்றி. நன்றி சார். நம்ம போய் வடமல்லி கோயில பாட்டு வருவோம். அக்கா வந்தாச்சாக்கா கோயிலுக்கு, வடமல்லி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. முருகர் எப்படி இருந்தாரு? முருகனாவே அழகு தானே, அழகா இருக்காரு. அருமைக்கா. ஏதோ எங்களால முடிஞ்சது நீங்க கேட்டீங்க, இன்னைக்கு அதை பண்ணிட்டோம்க்கா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு காலைல தான் சொன்னீங்க, இன்னைக்கு ஈவினிங்கும் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில அந்த வீடியோ வந்துரும்க்கா, நீங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நன்றி, சந்தோஷம். இன்னைக்கு சஷ்டி வேறேன் அக்கா. இன்னைக்கு சஷ்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருகர் உங்களுக்கு சஷ்டில பார்க்கணும் பிளான் பண்ணிருக்காரு பாருங்க. பிளான் பண்ணி பார்த்திருக்காரு போல. ஆமா, வார்த்தையே வரல சார். முருகர் எந்த சூழ்நிலை உங்களுக்கு கைவிட மாட்டாரு. ஆமா, நன்றி. எல்லாரையுமே அப்படிதான், எல்லாரையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நன்றிக்கா. உங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா என்னென்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப முடியாதவங்களுக்கு சார், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த டூல்ஸும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. வீல் சேர் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். வீல் சேரும் அவங்க கிட்ட சில சமயம் இருக்கும். அதையே இல்லாத போது அவங்க ரொம்பவே கஷ்டப்படுற சூழ்நிலையில நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு 1500 தான் கொடுக்குது மாசம். என்னன்னா வந்து ரொம்ப முடியாதவங்க வீட்டுல, அவங்க வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாது. ட்ரைசைக்கிள் கூட இருக்காது அவங்ககிட்ட. ட்ரைசைக்கிள் எதுனா இருந்தாவது அவங்க வந்து ஏதாவது வேலை பார்க்க வருவாங்க. அது கூட முடியாத சூழ்நிலையில இருக்கவங்களுக்கு வந்து ட்ரைசைக்கிள்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். எங்களுக்கு எங்கன்னா கிடைக்கும். எங்களோட நண்பர்கள் யாருன்னா வந்து அது வேண்டாம் அப்படின்னு ஒரு கரிசனமா கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு போய் நாங்க கொடுப்போம். இல்ல டோனர்ஸ் கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு போய் கொடுப்போம். மோஸ்ட்லி வந்து நாங்க மளிகை பொருட்கள் தான் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கறது. கொடுத்துட்டு போட்டோ எடுத்து டோனர் காமிச்சோம். எனக்கு தெரியாதுக்கா, நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு வந்தோடனே டக்குனு உங்க நான் நம்பர் அனுப்பிச்சிட்டேன். நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. என்கிட்ட சுத்தமா இப்ப பணம் இல்ல, என்னப்பா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்ப வந்து அவர் சொன்னாரு, இருமா எப்படியாவது கிடைக்கும். நீங்க டக்குன்னு போட்டீங்க, முருகர் என்ன பணிச்சாரு அப்படின்னு சொன்னீங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. எனக்கு தெரியாதுக்கா. எனக்கு அன்னைக்கு டக்குன்னு வந்துச்சு. சரி, நான் உங்களோட நம்பர் உடனே எடுத்தேன்.
ஜிபே நம்பர் கூட டைப் பண்ணி பார்த்தா வந்துச்சு, உடனே போட்டுட்டு தான் உங்களுக்கு போட்டுட்டு தான் சொன்னீங்களே நீங்க. அக்கா அது பண்ணிருங்க இல்லக்கா நான் அனுப்பிச்சு விட்றேன், இல்ல உங்களுக்கு போடணும் வந்துச்சு நான் போட்டேன்க்கா நீங்க அதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க இப்போ மாசம் உங்களுக்கு ஜாமான் போயிட்டு இருக்கா? இல்ல சார், நாங்க எங்களால முடியும் போது எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க என்ன இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாங்க வந்து அவங்களதான் மோஸ்ட்லி ரொம்ப பார்ப்போம். ஏன்னா வந்து அவங்க இந்த போன மழையில வந்து செப்டிக் டேங்க் மேல உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க போட்டோஸ்லாம் அனுப்பும்போது அவங்க வீடு வந்து சின்னதா யாரோ ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அதுல இருக்காங்க அம்மாவும் பொண்ணும். அது ஒழுகும், அதுக்கு வந்து அந்த தார்பாயி அதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தோம். கொடுத்துட்டு ஒரு 3000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை சாமான் எங்களால அப்ப முடிஞ்சுட்டு தான் அதை எடுத்துட்டு போய் கொடுத்தோம். ரொம்ப அவங்க கடவுள் மாதிரி பார்த்தாங்க. அது இந்த மாதிரி நிறைய செய்வோம் சார். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அம்மா வயது கூடுதல் இல்ல? ஆமாங்க சார், 80+ இருக்காங்க. அவங்களுக்கே 50 இருக்கும். இப்போ நம்ம ரிஷபானந்தர் ஐயா இருக்காரு, அவர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன அந்த தகவல் நான் அவர் கொண்டு போறேன். கொண்டு போனேன்னா இன்னும் மாசம் அவங்களுடைய மளிகை சாமான் வந்து அவர் ஏத்துக்குவாரு. நீங்க எப்ப வேணா கேட்டுக்கலாம், ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், இல்ல உங்களுக்கு கமிஷன் நீங்களும் அனுப்பிச்சு விட்டுருங்க, டெலிவரி போட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. நாங்க எடுத்துட்டு போய் கூட கொடுத்துருவோம். நிச்சயமா நான் பண்ண சொல்லிடுறேன். மாசம் எவ்வளவு வருது சொல்லுங்க, நீங்க பண்ண சொல்லிடுங்க. ஓகே சார். அடுத்தது உங்க திட்டம் என்னக்கா? இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல யாருக்கு என்னென்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க? சார் நிறைய பண்ணலாம்னு நினைக்கிறோம். இப்ப சேரிட்டி ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ண நாள் வேற வருது. அப்ப வந்து நிறைய பேர் வந்து மளிகை கேட்டிருக்காங்க. அது எல்லாம் எப்படி செய்ய போறோம்னு தெரியல. முருகன் தான் நிச்சயமா வழி விட்டுருவாருக்கா, நிச்சயமா வழி விட்டுருவாரு. நிறைய பேருக்கு மளிகை வாங்கி கொடுக்கலாம்க்கா. உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம், முருகனால் நிகழ்ந்த சம்பவம் எனக்கு நெஞ்சிலே இருக்கு சார். இது இப்போ நீங்க உயிர் பிழைத்தது வந்து முருகன் அருளால தான். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்க மனசுல இருக்கும், இது முருகனால தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது மெமோரியல் இருக்காக்கா? நான் வந்து ஒரு சூழ்நிலையில வந்து ரொம்ப உடஞ்சு போயிருந்தேன். ஒரு லவ் இருந்துச்சு சின்னதா. எனக்கு சின்னதா இல்ல சார், சின்னதா ஒரு லவ் இருந்துச்சு. இப்போ வந்து அதுவே ஒரு சின்ன லவ்வே ஒரு 7 years கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து உன்னை எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கல்யாணம் பண்ணி உன்னை தனியா பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளவுதான் அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அவரும் என்ன பார்க்கல. அதோட முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். அந்த டிப்ரெஷன்ல இருக்கும்போது எதுக்கு நம்ம உயிர் வாழ்றதுன்னு கூட நினைச்சிருக்கேன். அந்த சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்படின்னா, தீட்சை கிடைச்சது. தீட்சை குண்டலினி தீட்சை, மெடிடேஷன் குண்டலினி தீட்சை கிடைச்சது. அதுக்கப்புறமா என்னோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட் தான் சார். அந்த குண்டலினின்றதே வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியும் சரிங்களா? உங்களுக்கு அங்க குண்டலினில முருகரை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, ரொம்ப அருமையா சொன்னீங்க என்கிட்ட. கண்டிப்பா சார், என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்களேன். குண்டலினி தீட்சையில என்ன சொன்னாங்கன்னா, முருகர் வந்து உங்களுக்கு வடிவா வரமாட்டாரு. நீங்க பாக்குற மாதிரி எல்லாம் நினைக்கிற மாதிரி வரமாட்டாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருப்ப? ஒரு மாலை போட்டிருப்பாரு, காசு மாலை போட்டிருப்பாரு, இந்த மாலை போட்டிருப்பாரு, தங்கம் போட்டிருப்பாரு, கிரீடம் வச்சிருப்பாரு, இப்படி எல்லாம் நினைக்கிறியா? கண்டிப்பா அது நடக்காதுமா. உன்னோட உள் உணர்வு அடுத்தவங்களுக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அதுதான் முருகர். அவருதான் குண்டலினியா இருக்காரு. இந்த உலகத்தை இயக்கிறதே அவர்தான். குண்டலினிக்கு தலைவனே அவன் தான் அப்படின்வாங்க. அதெல்லாம் சொல்லும்போது ரொம்பவே ஒரு முருகன்ற வந்தாரே அந்த ஊரை டெவலப் பண்றது இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க சார். ஒரு எப்படி சொன்னாங்கன்னா, எங்க தாத்தா சொல்லியிருக்காங்க. தாத்தா பேர் சுப்பிரமணி. பாருங்க, இந்த சுலோக்ஷனா பாட்டியோட ஹஸ்பண்ட். இல்ல பாருங்க, சுப்பிரமணி, சுலோக்ஷனா, அம்மா பேர் கஸ்தூரி, தங்கச்சி பேர் தேவி, எல்லாமே லட்சுமி பேரும் முருகர் பேர் தான். ஆமாங்க சார். அது அவரு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நான் கேட்டிருக்கேன், கந்தசாமினா யாரு, அவரு யாரு, முருகன்னா யாரு, முருகருக்கு கிரீடம் வச்சிருப்பாரா, அவர் அரசரா இல்ல வேற யாரு அப்படின்னு கேட்பேன். தாத்தா சொல்லுவாங்க, அவரு அரசன் கூட வச்சுக்கலாமா, நம்மள ஆள்றவரு, அப்ப அரசனா தானே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு படை இருக்கு, அந்த படைய வந்து படைத்தலைவனா நின்னு முன்னுக்கு எடுத்துட்டு போவாரு. முன்னுக்கு எடுத்துட்டு போகும்போது என்ன இடையூறு வந்தாலும் அவரு தான் வாங்கிப்பாரு. அப்ப வந்து அவரை வந்து கடவுளா போட்டுருவாங்க, முருகனா நினைப்பாங்க. அவரு தான் அந்த ஊருக்கு முருகர். இப்ப நான் எப்படி கேட்டிருக்கேன்னா, இப்ப முருகன் சொல்றீங்க, கந்தசாமின்னு சொல்றீங்க, சுப்பிரமணியன் சொல்றீங்க, அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு. இப்ப ஏசுன்றாங்க, அவங்க ஒருத்தர் தானே இருக்காங்க. எப்படி தாத்தா கடவுள்னா இத்தனை பேர் இருப்பாங்க?
அதான் கேட்டார். அவர் சொன்னார், இப்போ ஏசுன்னு சொல்கிறாங்க, அவர் வந்து எல்லாரையும் பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க, அது பாசிபிளா அவனுக்கு, அது முடியுமா அப்படின்னு கேட்பாரு. தெரியலீங்களே தாத்தா அப்படின்னா, அங்கங்கே ஒரு ஊரில் ஒரு படைத்தலைவனாக இருப்பாங்க, அவங்க வந்து முன்னுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த ஊரையும் அந்த ஊர் மக்களையும் முன்னுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த அவரை வந்து முருகராக போட்டுருவாங்க, கந்தசாமியாக போட்டுருவாங்க, சுப்பிரமணியராக போட்டுருவாங்க. என்னென்ன பேர் தெரியுதோ அவங்க வாயில என்ன நுழையுதோ அந்த பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அது மாதிரிதான் இயேசுவும் அது மாதிரிதான் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது, எல்லாமே ஒருத்தர் தான். ஆனா வந்து அந்த உணர்வை மதிக்க தெரிஞ்ச ஒருத்தர் தான் கடவுள் ஆக முடியும். நிச்சயமா நிச்சயமா. அது ஊர் மக்களை காப்பாத்தி அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத செஞ்சு அதென்ன அந்த ஊரை டெவலப் பண்ற யார் நல்ல மனிதர்களுக்கோ அவங்க முருகர் தான். ஆமா, அவங்க முருகருக்கு சமம் இல்ல, முருகர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கேள்வி, இப்போ நம்ம போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் முருகர்கிட்ட, நடக்கிறோம் என்ன முருகா நான் உங்கள் கோயிலுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், கால் வந்துச்சு பள்ளி எழுச்சி பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணுறோம், எனக்கு நடத்தி வைக்க மாட்டேன். ஒரு சில நேரத்தில் நாங்களாம் கோவப்பட்டுறோம் முருகர்கிட்ட, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் கேட்டுடுறோம். உங்களுக்கு ஒரு நாள் கூட முருகர்கிட்ட கோவம் வரலையாக்கா? கோவம் எதுக்கு சார் படணும்? அதாவது கூட கேட்டது இல்லையா? நிஜமா கேட்டதே கிடையாது. கடவுள் என்னென்ன செஞ்சிருக்காரோ நல்லதா தான் இருக்கும். நடப்பது எல்லாமே நல்லதுக்கு, நடப்பது எல்லாமே நல்லதுக்கும், இனிமே நடக்க போறதும் நல்லதுக்கு அப்படி நினைச்சிட்டு தான் எனக்கு இந்த தீட்சையில வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க. எது நடந்தாலும் நல்லது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நல்லது. உன்னோட கடமைய சீரா செஞ்சு அடுத்தவங்களுக்கு உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி வாழ்ந்தாவே போதும், கடவுள் உனக்கு அன்னதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. நீங்க இன்னும் முருகன்ட்ட கோவப்பட்டதே கிடையாது? கோவம் வரதுக்கு சான்ஸ் இல்லை சார். ரொம்ப பெருந்தன்மையா இருக்குக்கா உங்களை பாக்குறப்ப. எனக்கு அடுத்தவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் தோணும், நீ அவங்கள கொஞ்சம் பெட்டரா படைச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போவேன். ஆனா உங்களை பெட்டரா படைச்சிருக்கேன்னு கேட்டது இல்ல, என்ன நான் குறையவே நினைச்சது இல்ல. குறையா நினைச்சது என்ன சார், இது படுத்துக்கிட்டே இருக்கவங்க ரொம்ப ஒரு மாதிரி மூளை, அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப வந்து ஒரு பெனாத்தல் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் நீ நல்லா படைச்சிருக்கலாம், அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிற மாதிரி பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அவ்வளவுதான். அக்கா நீங்க சொன்னதுனால நான் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, பார்க்குற நேரில் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க பார்த்து கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க இல்லையா ஒரு சில பேர், எதனால அவங்கள பார்த்து கஷ்டப்பட்டீங்க நீங்க? சார் அவங்க வந்து இப்ப சின்ன பாப்பாவா இருப்பாங்க, படுத்த மாதிரியே இருப்பாங்க, அவங்களுக்கே அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஆமா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க சார், எங்க ட்ரஸ்ட்லயே இருக்காங்க மெம்பர்ஸ். படுத்த படுக்கையா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே அவங்க அப்பா அம்மா தான் செய்யணும். அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து எனக்கு கொஞ்சம் பெணாத்துவேன். ஒன்றும் இல்லை, அவங்கள நீங்க கொஞ்சம் நல்லா படைச்சிருக்கலாம், நீ வா போதான் சொல்லுவேன் நான் முருகரை. அதுதான் உரிமை, அதுதான் உரிமை. நீ அவங்களை கொஞ்சம் நல்லா படைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலம்பல் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் அவர் மேல கோவம் இல்லை. அருமைக்கா அருமை. முருகன் சார் கிட்ட கூட கோவப்படுவேன், ஆனா அவர்கிட்ட கோவம் கிடையாது. முருகர்கிட்ட கோவப்பட மாட்டீங்க? கண்டிப்பா கிடையாது. அப்படி உங்க ஃப்ரெண்டோட டாக்டர் யாரோ அப்படி இருக்காங்க? ஆமாங்க சார், ஃப்ரெண்டோட டாக்டர் இருக்காங்க, அவங்க இப்ப பெரிய பாப்பா ஆயிட்டாங்க, அத கூட அவங்க தான் பண்ணணும். ஓ, அந்த பிள்ளைக்கு அந்த நான் முருகேசையான்னு ஒரு அசரது சொல்லியிருக்காரு, அவர் இந்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்காரு, அந்த பிள்ளைக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது சார். அழகா இருக்கும் பாப்பா, வாய் பேச வராது, எல்லாம் ஊட்டி விடணும், லிக்விட் ஃபுட்டா தான் கொடுக்கணும். அது கூட அந்த நாக்கு கூட உங்களுக்கு வந்து சுழட்டி அதை சாப்பிட தெரியாது, முழுங்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணணும், எல்லாமே அவங்க தான். அப்புறம் வேலைக்கு போய் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கர தண்ணி, அதனால அவர் விட்டுட்டும் போயிட்டாரு. இவங்க தான் பாத்துக்கிறாங்க அந்த பாப்பாவை. பார்த்து அவங்க ஒரு டேக் கேர் வேலை பார்த்து, பசங்க சைல்டு டேக் கேர்ல பார்த்து அவங்க பாப்பாவை காப்பாத்துறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு சார். நீங்க எதுனாலும் கேளுங்கக்கா, நம்மளால முடிஞ்ச, எனக்கு தெரிஞ்ச நிறைய விஐபிஸ்லாம் தெரிஞ்சால் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நிச்சயமாக நான் பண்ணுறேன் சொல்கிறேன்க்கா. ஏன்னா இதெல்லாம் வந்து தெய்வ குழந்தைன்னு சொல்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பேன். ஏன்னா இதுக்கு தான் நாங்கள் வந்து இறங்கினதே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் பார்த்தது எப்படின்னா, எங்கள் பேரை சொல்லி
காசு வாங்கி எங்களை கஷ்டப்படுத்துறவங்க தான் இருக்காங்களே தவிர நேர்ல போயிட்டு செய்யறவங்க யாருமே இல்லை. இப்ப கேகே நகர்ல ஒரு மறுவாழ்வு மையம் இருக்கு. ஆக்சுவலா நாங்க அங்க போய் தான் வாங்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் அட்மிட் ஆன இடம் இல்லையா? அது 3 வயசுல அட்மிட் ஆன இடம். ஆமா. அது வந்து நாங்க போய் அட்மிட் ஆன இடம். அந்த அங்க போனாதான் வந்து